நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போறோம். தனுசு ராசிக்காரங்களை பார்த்தோம்னா நார்மலாகவே அவங்க சிந்தனை எப்பயும் பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சுதந்திரமாக இருப்பாங்க. யாரோட தலையீடும் இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் பிடிக்காதுங்க. ஆனால் தாராள சிந்தனை இவங்களுக்கு இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இவங்க இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ராசி அதிபதி அப்படிங்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காருங்க. அப்படிங்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு தைரியம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. எந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாலும் அது நடக்கிறதுல ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சோர்வான மனநிலை இருக்க மாதிரி இருக்குங்க. இதை நீங்க மனசை தெளிவா வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோ கலர் அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த ஒரு வருட காலத்துக்கே எல்லோ கலர் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு 3ஆம் நம்பர் அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா எல்லோ சஃபயர் வாங்கி போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. ஓகே, அடுத்து குடும்பம். எனக்கு குடும்பம் எப்படி இருக்கும், பணவரவுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதுவும் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு ராசிநாதன். அப்படிங்கும்போது ஒரு திடீர் பணவரவு அப்படிங்கிறது வரும். யாருக்கோ எப்பயோ கொடுத்துருந்த பணம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பார்வை உங்களோட வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றத்தை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 2ஆம் அதிபதி 4ல் இருக்கிறனால குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்துல வரும். உயில் மூலியமா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. இந்த சொத்துக்களை பிளட்ஜ் பண்ணி ஒரு லோன் வாங்கி அதன் மூலியமா ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வீடு, நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லாவே இருக்குங்க. அடுத்து 3ல் ராகு இருக்காருங்க. முயற்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான முயற்சிகள் பண்ணுவீங்க. அதுவும் 3ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு 6-11 கூடிய சுக்கிரனோட பார்வையும் இருக்கும். ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. அதாவது ஒரு விஷயத்துல இறங்கும் போது இது நமக்கு சரியானது தானான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு அந்த விஷயத்துல நீங்க இறங்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, அடுத்து 5ஆம் இடம். அப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட 5ல் ராகு இருக்காருங்க. 5ல் ராகு இருக்கும்போது நீண்ட நாள குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதி 6ல் இருக்கு. அப்படிங்கும்போது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் படிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு கடல் கடந்து அந்த குழந்தைகள் ஒரு வேலைக்கு போகிற மாதிரியான அமைப்புகளும் இருக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னாலும் இந்த சமயம் அதுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. சரி, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, 6ல் செவ்வாய்ங்க. அதே மாதிரி 12-5 பார்வை சனி பார்வை அப்படிங்கிறது அதில் படுது. அப்படிங்கும்போது வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் உத்தியோகம் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கிறது, உத்தியோகத்தில் ஒரு லோன் போட்டு ரொம்ப லோன் கேட்டிருக்கேன், அந்த லோன்ல ஆஃபீஸில் தர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணுறாங்க, அது இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகும். ப்ளஸ் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, திருமணம் அப்படின்னாவே நம்ம 7ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கு. கூடவே சூரியனோட பார்வை 9ஆம் அதிபதியோட பார்வையும் படுது. அப்போ தந்தை மூலியமாக ஒரு திருமணம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கு. ஒன்று தந்தை மூலியமாக இல்லை தந்தை வழி மூலியமாக திருமண அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பிளஸ் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த சமயத்துல சுமூகமா மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மனைவி வழி சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துறை வழியாக அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி அதன் மூலியமாக ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இருக்குங்க. அடுத்து
விளையாட்டு பயணம்லாம் எப்படி இருக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை பார்க்கணுங்க. அப்போ 9ல் வந்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது. அப்படிங்கும்போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுவும் பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் முன்ன நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் தருவாங்க. ஆனால் 9 தனுசு ராசிக்கார பெண்கள் வந்து இந்த சமயத்தில் உடல் ஆரோக்கியத்திலே ஆகட்டும், எதிர்பாலினத்திற்கிட்ட பழகிற விஷயங்களே ஆகட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்குது, ப்ளஸ் குருவோட பார்வை இருக்குது. இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலமே தொழில் ஸ்தானத்தில் சனியோட பார்வை இருக்கனால ஏதாவது ஒரு தடங்கல்ங்க, ரொம்ப அலைச்சல், எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு இக்கட்டான சூழல், இதெல்லாம் இப்போ இந்த குருவோட பார்வையும் சேர்ந்து இப்போ படுறனால தொழிலில் ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறதுக்கு, ஏற்கனவே முடங்கி இருக்க தொழிலை வந்து இப்போ சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, பாதியோட விட்ட விஷயங்களை இப்போ தொடர்றதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடத்துல கேதுவோட பார்வைப்படுதுங்க. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 9ல் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தந்தை மூலியமாக ஒரு லாபம், தொழில் மூலியமாக ஒரு லாபம், கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த மாதம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து விரயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12ல் குரு பார்வை ப்ளஸ் செவ்வாய் பார்வைங்க. சுப விரயங்கள் நிறைய பண்ணுவீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது, அதுக்கான விரயங்கள், தங்கம் வாங்குறதாகட்டும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், கார் வாகனங்கள் வாங்குறதுக்காகட்டும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதம் வந்து ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கும் போது மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் மனசு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 63வது பாடலை படிக்கும்போது உங்கள் மனசு தெளிவாகும். வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுங்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளுக்கு உதவி தான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வியாழக்கிழமையில மஞ்சள் கலர் உணவு சம்பந்தப்பட்டது இல்லை மஞ்சள் கலர் நோட்புக், பென்சில் இதெல்லாம் வாங்கி தரும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.